ஆனால் சன்னியாசி வர்றார். என்ன பானோடனே அந்த குழந்தை சொல்லுது, என் அம்மா ஆசை அப்படின்னு. உன்னால் செய்ய முடியாது, நீ போய் தூங்கு, நான் பார்த்துக்கிறேன். காலையில் எழுந்து பார்த்தா கரூர் நகரத்தில் 2.5 கிலோமீட்டரில் அந்த தாந்தோன்றி மலையில் பிரம்மாண்டமான கோபுரத்துடன் அழகான கோவில் இருந்ததாம். உடனே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு அதை பற்றி பேசுகிறாங்க. அந்த ஊருக்கு சிற்பி இந்த டங்கனாச்சாரி தான். எப்படி கோவில் வந்ததுன்னு குழம்பி போய் ராஜா கேட்குறாரு, எப்படி கோவில் வந்ததுன்னு. வீட்டுக்கு வந்து கேட்டால் மகன் எல்லாம் சொல்கிறான். அவர் அப்படி கோபத்தில் வாளால் அந்த குழந்தையின் தலையை துண்டாக்கி விடுகிறார். தாய் அப்படி கதறா. அப்போ அந்த சன்னியாசி வர்றார். போய் துளசி இலை எடுத்துவான்னு மகனை அந்த டங்கனாச்சாரியை சொல்கிறார். அவர் ஐயோ, பெருமாளுக்குரியதெல்லாம் நான் கையால் கூட தொட மாட்டேனே, இப்போது நீ விவேகமாக நடக்க வேண்டிய நேரம், பெருமாள் சிவனெல்லாம் பேசி கொண்டிருக்காதேன்னு வரமாய் வரமிருந்து பெற்ற பிள்ளை போய் எடுத்துவானோடனே துளசியை எடுத்து வந்து அந்த சாரை தலையிலே உடலை வைத்து பண்ணவுடன் அந்த குழந்தை துள்ளிக்கிட்டு எழுந்திருக்கிறான். அன்னையிலேருந்து அவர் வந்து பெருமாள் வழிபட ஆரம்பிக்கிறார். இந்த தாந்தோன்றி மலையில் இருக்கக்கூடிய பெருமாள் வந்து 10 அடி உயரம். 10 அடி உயரம், ஒரு மலையில் அப்படி செதுக்கப்பட்டது போல் இருப்பார். அவர் மார்பில் மகாலட்சுமி தாயார் இருப்பார். அதனால் இங்கே மகாலட்சுமி தாயாருக்கு